ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஈரோடு பொண்ணு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என் பொண்ணுக்கு ஸ்கூலில் கடைசி நாளுங்க. அதனால் ஸ்கூல்லேருந்து வெரைட்டி ரைஸ் எதுவும் செஞ்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க. பாப்பாட்ட என்ன பாப்பா சாப்பாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன் நான். அம்மா எனக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி காலையிலேயே நேரமாக இருந்துச்சு, பாப்பாவுக்கு செய்யும்போது அப்படியே நமக்கு சேர்த்து எல்லாத்துக்கும் சேர காலையிலேயே சமைச்சிடலான்னு சொல்லி கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி, மீன் மேக்கர் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டேங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் எப்பயுமே கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க போடுவேன். அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு சின்ன மீன் மேக்கர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையே சில்லியாக போட்டு வச்சிட்டேன். பாப்பா அம்மா நிறைய போட்டு கொடுங்கம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னால், சரிம்மா கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுவும் ஃபுல்லாக எல்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இது என் பாப்பா கேட்காமலே நான் செஞ்சேங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? அதாங்க நம்ம ஸ்வீட்டு கேசடிங்க, பைனாப்பிள் கேசடிங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதுவும் காலையிலேயே எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். டிஃபன் பாக்ஸில் போடும்போது கரெக்டாக வந்துட்டாங்க. அம்மா நிறைய போட்டு கொடுங்கம்மா, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்கிட்ட. சரி பொண்ணுக்காக தானே சமைச்சோம் அப்படின்னு என் பாப்பாவுக்கு நிறைய டிஃபன் பாக்ஸ் நம்ம நிறைய போட்டு வச்சுட்டேங்க. நான் காலையிலேயே அவளும் இதையே கொஞ்சமாக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக பேக் பண்ணுறக்குள்ளே எங்கள் பாப்பா கிளம்பி வந்துட்டான். நான் கீழே சாப்பாடு போட்டேங்க. மேல் கப்பில் மீன் மேக்கர் சில்லி போட்டு வச்சுட்டேன். தனியாக ஸ்வீட்டு இன்னொரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். பாப்பா வந்து மீன் மேக்கர் சில்லி சாப்பிட்டு பாரு பாப்பா அப்படின்னு உடனே ஒடியாந்துட்டாங்க. பாருங்கள், அவளுக்கு இந்த சில்லினா ரொம்ப பிடிக்கும். மீன் மேக்கர் சில்லியை சாப்பிட்டு பாருங்கள் என்ன குசின்னு பாருங்களேன். அப்புறம் அம்மா இன்னைக்கு கடைசி நாளும்மா, மிஸ்ஸுக்கு ஏதாச்சும் கொண்டு போகிறோம்மா அப்படின்னு சொன்னால், நான் ஃப்ரிட்ஜில் மல்லிகைப்பூ வாங்கி கட்டி வச்சுருந்தேங்க. சரி அதை கொண்டு போய் கொடுப்பாப்பா அப்படின்னு சொன்னேன். அம்மா பூ மட்டும் கொண்டு போகிறதாம்மா அப்படின்னு கேட்டால், உடனே அவங்க அப்பா கடையிலேருந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி இது ரெண்டையும் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டாங்க பேக்கில். எங்கள் அம்மாவில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. சரி வாசல் வரைக்கும் போவோமேன்னு நானும் வாசல் வரைக்கும் வந்து நின்றுங்க. அவளுக்கு பாய் சொல்லிகிட்டு இருக்கும்போது மேல் வீட்டிலேருந்து அக்கான்னு ஒரு குரல். என்னன்னு பார்த்தா நம்ம தியா குட்டி தான். தியா நீ ஸ்கூலுக்கு கிளம்பலையா அப்படின்னு பாருங்கள். அவளுக்கு ஒரே சிரிப்பு. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் கடைசி நாளில் பயங்கர சந்தோஷம். நானும் கிளம்பிட்டேக்கா அப்படின்னு சொன்னான். சரி நான் அவளே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பாய் சொல்லிட்டேங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.